ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா இந்த வீட்டோட மருமக வந்திருக்க, அவளை யாருமே உள்ளே வர வேணான்னு சொல்ல உரிமையே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா யார் இந்த வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரி கோபமாக வராங்க. மல்லி தான் இந்த வீட்டோட மருமக, விஜய் தாலி கட்டினா நீ கண்ணை திறந்து தான் பார்த்துட்டு இருந்தே லைக் குருடா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்தே தீருவோம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய அன்னபூர்ணியமாக நம்முடைய மல்லியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவை பார்த்து கேலி கிண்டலாக பேசுகிறாங்க. என்னடி உன்னுடைய கல்யாணம் தான் நின்றுச்சே, விஜய் கூட தான் மல்லிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னும் எதுக்கடி நீ எல்லாம் கல்யாணத்து கோலத்தில் இருக்க, அந்த கல்யாணத்து கோலத்தை கழிச்சிட்டு வாடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. ஏ கேள்வி உனக்கு ரொம்ப வாய் ஓவராக போச்சு பார்த்துருந்து அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா மிரட்டுறாங்க. உன்னோட நான் பல பேரை பார்த்தபடி நீ என்கிட்டலாம் சவால் விட்டு ஜெயிக்கவே முடியாது, நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய மல்லியும் நம்முடைய லக்கேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நேராக நம்ம அன்னபூர்ணி அம்மா விஜயோட ரூமில் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய மல்லியோட லக்கேஜ் எல்லாம் அங்கே வச்சுட்டு இனிமேல் இதுதான் உன்னுடைய ரூமு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய விஜயும் பார்த்தீங்கன்னா எதுக்காக மல்லி இங்கே என் ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், அவள் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன விஜய், நான் தான் உனக்கு நாங்கள் கோயிலே எல்லா விஷயத்தையும் விளையாடியே விலைக்கிட்டேன், இங்கேயே விலைக்கலாமா, நீ தானே மல்லி கழுத்தில் தாலி கட்டினேன், அவள் தானே உன்னுடைய ஒய்ஃபு, அவள் தானே உன்னுடைய ரூமில் இருக்கணும், இல்லை வேறு எவ்வளோ இருக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறேங்க. இதை நான் ஏற்றுவே முடியாது, நீங்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக உன் மகளுக்கு அம்மான்ற ஸ்தானத்தை மல்லிக்கு கொடுத்து கோர்ட்டில் சட்டப்பூர்வமாக நிரூபிச்சிங்க. அதனால தான் இப்போ மல்லியை ஆண்டவனே மல்லியை உங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த போதுமொன்று கிழவியோட பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. இந்த எப்படியாவது மல்லியை விரட்டணும் அப்படின்றதோட மைண்ட் கான்செப்ட்லேயே இருக்காங்க. ரஞ்சிதா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரஞ்சிதாவோட பெரியாமல் பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா நீ வீடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய ரஞ்சிதா மனசை தேர்த்துறாங்க. இருந்தாலுமே அவள் பைத்தியகாரி மாதிரி இது ரொம்ப நாள் கனவு, விஜய் மாமா இப்போ தான் எனக்கு கிடைக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் மண்ணள்ளி போட்டுட்டா அந்த மல்லி இந்த நாகு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனால் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டுனா இன்னைக்கு இந்த கல்யாணமே தேவையில்ல, அது சட்டப்பூர்வமாக செல்லில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போகிற சொல்லி இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி